வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகாலத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்ற முதன்மை செய்திகளின் தொகுப்புகளுடன் வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு உங்கள் டிவிஏ தொலைக்காட்சியில் பார்வை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. இந்த நிகழ்ச்சி மூலம் சர்வதேச மற்றும் கனேடிய விவகாரங்களில் முக்கியமான சிலவற்றை உங்களுக்கு விரிவாக வழங்கி வருகின்றோம். அத்துடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக துறைசார் நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழ் சமூக பிரதிநிதிகள் என பலருடனான நேர்காணல்களையும் இந்த நிகழ்ச்சி தாங்கி வருகின்றது. இன்றைய பார்வையில் இலங்கைக்கான பயணம் குறித்து இந்திய நாடாளுமன்ற குழு தலைவரின் கணிப்பீடு மற்றும் நிலவரம், NDPயின் ஆதரவுடன் நிறைவேறிய ஒன்டாரியோ மாகாண வரவு செலவு திட்டம், பிரான்சில் நடைபெற்ற முதலாவது சுற்று ஜனாதிபதி தேர்தல், வடகொரியாவின் அச்சுறுத்தல், மோசமடையும் சிரியாவின் நிலவரம் என்பன குறித்து பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இலங்கை நிலவரம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனுக்கு அளித்த உறுதிமொழி, பின்னர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அளித்த வாக்குறுதி, 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 13வது திருத்தத்திற்கு அப்பாலான தீர்வு என்ற அறிவிப்பு, கடந்த வாரம் இந்திய எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான நாடாளுமன்ற குழுவிடம் 13வது திருத்தத்திற்கு அமைய அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும் என்ற உறுதிமொழி எல்லாமே காற்றில் பறக்கவிட்ட கதையாகவே முடிந்திருக்கின்றது. இந்திய தலைவர்கள் விருந்துண்டு குசலம் விசாரிப்பதற்காகவே இலங்கை செல்கின்றார்கள் என்ற அவச்சொல் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது. இந்திய நாடாளுமன்ற குழுவின் விஜயமும் கூட இலங்கை அரசின் மீதான சர்வதேச அழுத்தத்தை தணிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது என்பதை அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்திய நாடாளுமன்ற குழு போர் காரணமாக இடம்பெயரச் செய்யப்பட்ட மக்களில் பெரும்பாலானவர்கள் மீளக்குடியமர்த்தப்பட்டு விட்டனர் என்றும், வெறும் 6000 பேர்தான் முகாம்களில் தங்கியிருக்கின்றனர் என்றும், அவர்களையும் விரைவாக மீளக்குடியமர்த்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தது. அரசு தரப்பில் சொல்லப்பெற்றவற்றை குழு அப்படியே ஒப்படைத்திருக்கின்றது. ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை முறியடிப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக முஸ்லிம் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்லாது உலாமாக்களும் கூட சென்றிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் கரி பூசுவது போன்ற செயற்பாடாக தம்புள்ள பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஆயத்தமாகும் பௌத்த தேர்களுக்கு அரசில் உள்ளவர்கள் ஆதரவினை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இலங்கை தொடர்பான மேலதிக விவரங்களை தொடர்ந்து நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இலங்கை சென்று திரும்பிய பின்னர் குழு தலைவியும் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவியுமான சுஷ்மா ஸ்வராஜ் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து தங்களது பயணம் குறித்த மதிப்பீட்டினை வெளிப்படுத்தினார். 12 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழு இலங்கை தலைவர்களை சந்தித்து உரையாடியமை மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்து மன்மோகன் சிங்குக்கு அவர் எடுத்துக் கூறிய சமயம் தேசிய பாதுகாப்பு செயலாளர் சிவசங்கர் மேனன், வெளியுறவு செயலாளர் ரஞ்சன் மாதாய் ஆகியோர் உடனிருந்தார்கள். பிரதமர் மன்மோகன் சிங்குடனான சந்திப்பினை அடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கைக்கான தமது பயணம் திருப்தி அளிக்கும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டார். முகாம்களில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் தாங்கள் சந்தித்ததாகவும், அந்த சமயம் குடும்பத் தலைவர்கள் வேலை செய்வதற்காக வெளியில் சென்றிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை ஜனாதிபதியை தனியாக சந்தித்த போது சிவில் விடயங்களில் இராணுவத்தினர் தலையிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதாக சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார். பிறந்தநாள் போன்ற குடும்ப விழாக்களில் அழையா விருந்தினர்களாக இராணுவத்தினர் நுழைவதாகவும், கோவில் திருவிழாவிலும் கூட அவர்கள் இடைஞ்சல் செய்வதாகவும் பொதுமக்கள் தன்னிடம் குறைப்பட்டார்கள் என செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். இலங்கைக்கான பயணத்தின் நிறைவில் ஏப்ரல் 21ஆம் தேதி கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்வராஜ் 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தீர்வு வழங்கப் போவதாக இலங்கை ஜனாதிபதி அறிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தது மாத்திரமல்லாமல் புதுடில்லியில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலும் அதனை மீண்டும் நினைவுபடுத்தினார். இருந்தபோதிலும் இலங்கை அரசின் ஊதுகுழலாக செயல்படும் தி ஐலண்ட் என்ற கொழும்பு நாளேடு சுஷ்மா ஸ்வராஜும் குழுவினரும் சந்தித்த போது 13வது திருத்தத்தை அமுல்படுத்த அரசு ஆயத்தமாக இருப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கவில்லை என அரசாங்க வட்டாரங்களை ஆதாரம் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா இலங்கை ஜனாதிபதியை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சந்தித்திருந்தார். மாகாணங்களுக்கு 13வது திருத்தத்திற்கு அமைய அதிகாரங்கள் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உறுதி வழங்கியதாக கிருஷ்ணா அறிவித்தார். அவரது கருத்து தொடர்பாக இலங்கை அரசு உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை. எனினும் மறுநாள் ஊடகங்கள் 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தீர்வு வழங்குவது குறித்து இலங்கை அரசு கிருஷ்ணாவிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்றன. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கிருஷ்ணாவின் பயணத்தின் போது நடத்தப்பட்ட நாடகம்தான் எதிர்க்கட்சி தலைவி சுஷ்மா ஸ்வராஜின் தலைமையிலான குழுவின் இலங்கை பயணத்தின் போதும் மீண்டும் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இலங்கையின் மனித உரிமைகள் குறித்த பிரச்சினைகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்வு காண்பதற்கான சரியான நேரம் இதுவென ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார்.
இந்தியாவுக்கான பயணத்தை இன்று ஆரம்பிப்பதற்கு முன்னதாக செய்திச் சேவை ஒன்றுக்கு செவ்வாய்க்கிழமை வழங்கிய நேர்காணலில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு இலங்கை ஜனாதிபதியிடம் தான் கேட்டிருப்பதாக பான் கி மூன் கூறினார். தம்புள்ளையில் உள்ள 60 வருடங்கள் பழமை வாய்ந்த பள்ளிவாசலை அங்கிருந்து அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி புத்த தேரர்கள் அட்டகாசம் செய்திருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிக்குகளும் ஏனையவர்களும் முன்னொருபோதும் காணப்படாதவாறு நடந்து கொண்டார்கள் என ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர். பிக்கு ஒருவர் மசூதியை அவமரியாதை செய்யும் முகமாக மசூதியின் முன்பாக தமது ஆடைகளை களைந்து காட்டினார் என பிபிசி செய்தி வெளியிட்டது. தம்புள்ள புனித பிரதேசமே அல்ல, பள்ளிவாசலை அகற்றினால் பாரதூரமான விளைவுகளை அரசு சர்வதேச மட்டத்திலும் உள்நாட்டிலும் எதிர்கொள்ள வேண்டி வரும் என அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் எச்சரித்தார். திருகோணமலை பொது வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற 50 வருடம் பழமை வாய்ந்த பிள்ளையார் கோவிலை அகற்றும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டிருக்கின்றது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் அரச உயர்மட்டத்தினருடன் முக்கிய பேச்சுக்களை நடத்தவுள்ளதாக கூறினார். மூதூரில் உதவி பணியாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதற்கு சுதந்திரமான அனைத்துலக விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிடம் பிரான்சின் ஆக்ஷன் ஃபெய்ம் நிறுவனம் கேட்டிருக்கின்றது. இலங்கையின் மனித உரிமை நிலை குறித்து எதிர்வரும் அக்டோபரில் மீளாய்வு ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை மேற்கொள்வதற்கு முன்பாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாக ஆக்ஷன் ஃபெய்ம் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்களுக்கு பொறுப்பு கூறுவதை உறுதி செய்வது அவசியம் எனவும் மனித உரிமை மீறல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கும் பொறிமுறை வெளிப்படைத்தன்மையுடையதாக அமைவது அவசியம் எனவும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் நியூயோர்க்கில் செய்தியாளர்களிடம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கின்றார். மனித உரிமைகள் விவகாரம், மனிதாபிமான கரிசனைகள் ஆகியன குறித்து நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது மனித உயிர்களுக்கு முதலிடம் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு இலங்கை அரசை வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த விடயங்கள் குறித்து இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரைவாகவும் விவேகத்துடனும் நடவடிக்கை எடுப்பதற்கு தற்பொழுது காலம் பொருத்தமாக உள்ளது எனவும் பான் கி மூன் தெரிவித்தார். அண்மையில் தம்புள்ளையில் இடம்பெற்ற சம்பவமானது அரசாங்கம் பல்லின மக்களிடையே நம்பிக்கையை கட்டியெழுப்ப தவறியிருக்கின்றது என்பதையே வெளிப்படுத்தி நிற்கின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டு மக்களிடத்தில் அரசின் மீதுள்ள நம்பிக்கையினையும் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையின்மையினையும் ஏற்படுத்தும். இதனால் அரசாங்கம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் நாங்கள் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் நேரு. வணக்கம். ஆமாம், இந்த இலங்கைக்கான இந்திய நாடாளுமன்ற குழுவின் பயணம் ஏற்கனவே நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியில் பேசிய விடயமாக இருந்தாலும் இந்த பயணத்தின் பின்னர் சுஷ்மா ஸ்வராஜ் இது ஒரு திருப்தி அளிக்கின்ற பயணம் என்று இந்தியாவில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் நடைபெற்ற விடயங்களை அவர் தொகுத்து இந்தியாவிடம் கூறுகின்ற பொழுது உங்களுடைய பார்வையில் என்ன பார்வையாக இருக்கின்றது? இதுல என்னதான் நீங்க சொன்னது போல அவர் திருப்தி அளிக்கின்ற விஜயமாக அவர் சொல்லிக் கொண்டாலும் இது எவ்வாறு முழுமையான திருப்தியை தரும் என்று சொன்னால் அவருடைய இந்த விஜயத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தின் பின்னர் அதாவது இந்த விஜயத்தின் பெறுபவராக எவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்க போகிறார்கள், அதற்கான பொறிமுறை என்ன, அது சரியான விதத்தில் கை கொள்ளப்படுகிறதா என்பதை எல்லாம் அவர்கள் உறுதி செய்கின்ற பொழுது அது திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் முன்னர் சொன்னது போல இந்த விஜயத்தினுடைய இறுதியில் கொழும்பில் வைத்த இதில் அவர்கள் அதாவது இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பது ஒரு முக்கியமான விடயமாக தொடர்ந்தும் இந்திய தரப்பினால் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு அமைவதாக இருந்தால் 13வது திருத்த சட்டத்துக்கு அப்பால் சென்று தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவரே கொழும்பில் வைத்து தெரிவித்தார். ஆனால் அவர் இந்தியா திரும்பிய உடனேயே இலங்கையில் இருக்கக்கூடிய முதன்மை பத்திரிகை ஒன்று அதாவது அவ்வாறு எந்தவித விடயமும் பேசப்படவில்லை என்று செய்தி சொல்லியிருக்கிறது. நீங்க முன்னர் சொன்னது போல இதே விடயம் தான் கிருஷ்ணாவுடைய விடயத்திலும் கூட நடைபெற்றது. ஆனால் இந்த விடயங்களை முதன்மைப்படுத்துகிறதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து நாளிதழை குறிப்பாக இலங்கைக்கு முண்டு கொடுக்கக்கூடிய நாளிதழை அதாவது வேதாளம் மீண்டும் முருங்க மரம் அறிய கதையாக இது இருக்குது என்று எழுதுகிறது. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நாளிதழை இவ்வாறு எழுதியிருக்கக்கூடிய சூழலில் நான் சொன்னது போல என்னத்தை தான் பேசிக்கொண்டாலும் இதனுடைய தொடர்ந்த அவர்கள் இந்த இலங்கை தமிழர்கள் விடயத்தில் தீர்வுதான் முதன்மை என்பதை இந்த குழுவும் வலியுறுத்துவதாக இருந்தால் அதை எவ்வாறு அவர்கள் சாதிக்க போகிறார்கள், அது எவ்வாறு அது நடைபெறுவதை உறுதிப்படுத்த போகிறார்கள் என்றால் கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரக்கூடியவருடன் ஒன்றை பேசுவதும் அவர்கள் வெளியேறின உடனேயே அந்த செய்தியை மாறி பேசுவதும் அது குறித்து எட்டப்பட்ட எந்த ஒரு செயற்பாடுகளையும் தொடர்ந்து முன்னெடுக்காமல் கிடப்பில் போடுவதும் ஒரு வளமையான விடயம். ஆகவே கடந்த முறைகளிலிருந்து இது மாறுபட்டதாக இருந்தால்
இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் சுவராஜ் அவர்கள் எவ்வாறு அதை கை கொள்ள போகிறார், அதுக்கான வழிமுறையை அவர் தெரிவிக்கும் வரையும் அவரும் கூட ஒரு பரிகாசத்துக்குரிய இந்திய தலைவர்களாகவே தொடர்ந்து பார்க்கப்பட போகிறார்கள். அதாவது கொழும்பு செல்வதும் விருந்துண்பதும் திரும்பி வருகின்ற பொழுது பலவற்றை பேசுவதும், ஆனால் தொடர்ச்சியாக அதை அமல் நடத்துவதற்கான எந்த ஒரு பொறுமுறை அற்றவர்களாக கொழும்பினால் ஏமாற்றப்படுபவர்களாக இவர்கள் தொடர்ந்து இருப்பதாக வரலாறு இருக்கிறது. இதில் இவர் தன்னை மாற்றிக்கொண்டவராக இருந்தால் அதற்கான ஒரு எந்த ஒரு வெளிப்பாடையும் அவர் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அவை அவ்வாறான வெளிப்பாட்டை அவர் தொடர்ந்து வெளிப்படுத்துவாரா அல்லது இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருந்து அந்த மாற்றத்தை அவர் பிரதிபலிப்பாரா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இதுவரை அதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் வெளிப்படவில்லை என்பதை நாம் வெளிப்படையாக சொல்லலாம். அதாவது இந்த குழு பயணமாக திட்டமிட்ட பொழுது இதிலிருந்து விலகியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே சொன்ன விடயத்தை தான் இப்பொழுது கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய எதிர்ப்பு என்பது தொடர்ந்து இந்திய அரசு மட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அதாவது இப்பொழுது என்னன்னு சொன்னால், கடந்த காலத்தில் இந்த எதிர்ப்பு ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்தியே இருந்ததை பார்க்கலாம் இந்தியாவில். அதாவது காங்கிரஸ் ஆட்சியாளரும் சரி, அது இருப்பவரும் சரி, கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்தும் துணை போகிறார்கள். அவருடைய ஏமாற்று வித்தைகளுக்கு பலியாகிறார்கள். இந்திய நலனை புறந்தள்ளுகிறார்கள், தமிழர் நலனை புறந்தள்ளுகிறார்கள் என்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டு அவர்களிடம் இருந்தது. இப்பொழுது இந்த குற்றச்சாட்டுக்கு முதன்மையாக இந்தியாவுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவைத் தலைவரே உள்ளாகி இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவை இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்னால், அவர் இல்லை இதெல்லாம் அவ்வாறு இல்லை, நாங்கள் சென்றது திருப்தியாக அமைந்திருக்கிறது, நாங்கள் பலதை சாதித்திருக்கிறோம் என்று அவர் சொல்வதாக இருந்தால் அவர் அதற்கான வெளிப்பாட்டை காட்ட வேண்டும். அவர் இல்லை என்று சொன்னால் இதுவரை காங்கிரஸ் மீது இருந்த குற்றச்சாட்டை இன்னொரு காங்கிரஸ் கூட மகிழ்ச்சி பெற்றுக் கொள்ளும் என்று சொன்னால் தங்கள் மீது தனித்துவமான இருந்த குற்றச்சாட்டை இப்பொழுது அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடியதாக கருதக்கூடிய எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமீதே அதை அவர்கள் போட்டு விட்டதும், அவ்வாறான நிலைக்கு அவர்கள் தள்ளி விட்டதும் அவர்கள் குளிர் கண்டு கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் சுவராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டு அதை ஆளுங்கட்சிக்கு சவாலாக மாற்றுவாராக இருந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இதுவரை தமிழகத்திலிருந்தும் அல்லது இந்த விஜயத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இப்பொழுது இந்திய எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியே ஆட்படக்கூடிய ஒரு சாத்திய கூறி இருக்கிறது. இதை திருமதி சுவராஜை கடந்து ஏனைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அனுமதிப்பார்களா அல்லது அவரே இதற்கான ஒரு மாற்று யுத்தியை வருகின்ற நாட்களில் அல்லது வாரங்களில் கடை கொள்வாரா என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். இவ்வாறான தலைவர்கள் அல்லது தூதுக்குழு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது இந்திய அரசின் நேரடி தலையீடின் காரணமாக ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் செல்வார்களா அல்லது தனிப்பட்ட ரீதியிலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களா? நாங்கள் கடந்த முறை பேசியது கூட இந்த குழுவில் ஒரு அடிப்படையிலேயே ஒரு தவறு இருக்கிறது. ஏன்னா இந்த குழு இலங்கையில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை கண்டறிகின்ற ஒரு குழுவாக செல்லவில்லை. இந்த குழுவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு சென்ற இலங்கை பாராளுமன்ற குழுவினுடைய அழைப்பை வைத்து சிநேகிதபூர்வமாக இலங்கைக்கு விஜயம் செய்த இன்னொரு பாராளுமன்ற குழு. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவர்கள் இலங்கைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இலங்கை பாராளுமன்ற திட்டங்களுக்கு அவருடைய விருப்புகளை பூர்த்தி செய்வர்களாகவும் மாறுகிறார்களுடைய நாங்கள் சொன்னது போல கனடாவில் சென்ற ஒரு பாராளுமன்ற தூதுக்குழு இலங்கையினுடைய உண்மை நிலைகளை கண்டறிவதற்காக சென்றார்கள். அவர்கள் செல்லுகின்ற பொழுது தெளிவாக சில வரைமுறைகளை வகுத்துக் கொண்டார்கள். இருதரப்பையும் சந்திப்பது, ராணுவ பிரசன்னம் மற்ற முறையில் சந்திப்பது, தாங்களாகவே சென்று சந்திப்பது. அதுவும் குறிப்பாக கனடாவில் சென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகின்ற பொழுது, அதாவது வன்னியில் பயணிக்கின்ற பொழுது அந்த வாகனத்தில் இருந்து அவர்கள் மிகவும் இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதிகள் எல்லாம் குன்னும் குடியுமா இருந்தது அவர்களை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்குதுன்னு சொன்னால் அவர்கள் உலங்கு வீணி வானூர்திகள் ராணுவத்துடைய வானூர்திகளில் ஏறி உல்லாச பயணமாக அந்த பயணத்தை செய்யவில்லை. அவ்வாறு செய்வதாக இருந்தால் தான் இந்த மாற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கும். அவை அடிப்படையிலேயே இந்திய பாராளுமன்ற குழு தவறான ஒரு விஜயத்தை, அதாவது சிநேகிதபூர்வ ஒரு விஜயத்தையே மேற்கொண்டது. அதில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருப்பவர்கள் தாங்களை விலக்கிக் கொண்டாலும் இந்த விடயத்தில் ஒரு கடினமான போக்கை இந்த பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு ஏனைய எதிர்கட்சிகளிடம் எடுத்து செல்லாத ஒரு பாரிய தவறாக நான் கடந்த முறையை சுட்டிக்காட்டேன். அதுதான் இன்றும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயமாக பார்க்கலாம் என்று சொன்னால் இது சென்றிருக்கக்கூடிய சிபிஐஎம் என்னுடைய ரங்கநாதன் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் கூட விசனமான வகையிலாக இருக்கிறது. இதற்கு காரணம் எதிர்கட்சிகளுடன் ஒரு உற்றோடு இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதில் தமிழக கட்சிகள் தவறிழைத்திருக்கின்றன. இந்த விடயத்தில் காங்கிரஸ் கட்சி தனி ஒருவருக்கு தற்காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சிபிஐஎம் போன்ற கட்சிகளையும் கூட இதற்கு உள்வாங்கி அவர்களையும் தவறுகளுக்கு அனுமதித்தனூடாக காங்கிரஸ் கட்சி தன்னை தக்க வைத்திருக்கிறது. இவ்வாறான நிலையை அனுமதித்ததற்கு நான் தமிழகத்தில் தங்களை விலக்கிக் கொண்டவர்கள் மீது நான் ஒரு காரிய குறையை முன்வைப்பேன்.
இந்த சூழ்நிலையில் இலங்கையில் இப்பொழுது ஒரு தீர்வை எட்டக்கூடிய காலம் கணிந்திருப்பதாகவும் இதை தவறவிடக்கூடாது என்றும் பான் கி மூன் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் முன்னர் இருக்காத பல பிரச்சனைகள் எழுந்திருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு மத ரீதியிலான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதை பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த செய்தி வந்ததை அடுத்து இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பிள்ளையார் கோவில் என்ற நிலையும் எழுந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கமானது போரின் பின்னரான காலப்பகுதியில் இவ்வாறான விடயங்களில் கூடுதலாக அழுத்தம் பிரயோகிப்பதற்கான காரணம் என்ன? இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னன்னா, இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அதாவது இலங்கையுடைய பொருளாதாரம் மிகவும் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய பணவீக்கம் உச்சமாக செல்கிறது. இலங்கையுடைய பணத்தினுடைய பெறுமதி நாளும் மோசமான அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைகிறது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய வெளிப்பாடு என்பது அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களை தினமும் உச்சமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகின்ற மக்களை கடந்த காலங்களில் திசை திருப்புவதற்கு இவர்கள் பயன்படுத்திய வாசனம் உள்நாட்டு போர். இப்பொழுது அதை செய்ய முடியாது. ஆக இப்பொழுது அவர்களுக்கு தேவையானது இந்த இன அரக்கனை மேலும் உற்சாகப்படுத்துவது, விரிவாக்குவது. அதன் ஒரு வடிவமாகத்தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதை இன்னொரு வடிவத்தை திருப்புகிறார்கள். அதாவது இலங்கை ஒரு பௌத்த நாடு, இது பௌத்தர்களுக்கான நாடு என்பதை அது விரிவாக்க இப்பொழுது நீங்க சொன்னது போல இஸ்லாமியர்கள் மீதும் அவருடைய வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதலாகவும் தமிழர்கள் மீதான வழிபாடு தலங்களாகவும் மாறி இருக்கிறது. இது இவ்வாறான ஒரு இணை அரக்கனை மீண்டும் கட்டவிழ்த்து விடுவதனூடாக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முனைகிறார்கள். இது வரும் ஆரம்பமே. இது தொடர்ந்தும் இன்னும் விரிவாக்கம் பெறும். இதில் தொடர்ந்தும் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய, அதாவது முஸ்லீம் மக்கள் கூட, அதாவது இந்த ஆட்சியாளருக்கு முண்டு கொடுத்தவர்கள் கூட பாரிய விடயங்களை வருகின்ற வாரங்களில் மாதங்களில் எதிர்கொள்ள போகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு சவால் வரும். அதாவது கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த இனவரி ஆட்சியானது எந்த ஒரு சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான ஆட்சி என்பதை புரிந்து கொள்ளாமல் இதுவரை இந்த ஆட்சிக்கு முண்டு கொடுத்த முஸ்லீம் தலைமைகள் கூட வருகின்ற மாதங்களில் இந்த உச்சத்தை தங்களுடைய மக்கள் சார்ந்து எதிர்கொள்ளப் போகிறார்கள். இது ஒரு இலங்கையினுடைய இன்னொரு, அதாவது இலங்கையை சர்வதேசம் எதிர்கொள்வதனுடைய இன்னொரு சவால் நிலையாக வருகின்ற மாதங்களில் மாறப்போவதை நாங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம். இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டை தமிழர்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய போக்கு என்பது தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த பிரச்சனை புதிதாக எழுந்திருக்கின்ற பிரச்சனை என்று சொல்லலாம். முஸ்லிம்கள் மத்தியில் இலங்கை அரசாங்கத்தினுடைய போக்கை, இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இனங்காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமாக இது இன்றுதான் உருவாகிவிட்ட விடயமா நான் சொல்ல மாட்டேன். இது கடந்த காலங்களுள்ள இருந்திருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்வதும் கைக்கொள்வதிலும் தற்போது இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைமைகள் பாரிய தவறை தொடர்ந்து முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொழும்பில் இருக்கக்கூடிய இனவாத ஆட்சியானது முஸ்லிம் மக்களுக்கு ஒட்டுமொத்தமான சிறுபான்மை அங்க வாழக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாகவே தொடர்ந்து இருந்து வருது. அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இனவாதத்தை முதன்மைப்படுத்துகிறது. இதை தெரிந்து கொண்டும் இந்த ஆட்சிக்கு தொடர்ந்தும் அனுசரணையாக இவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதனுடைய வினையை அவர்கள் உச்சமாக எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் சொன்னால், சிங்களத்தினுடைய இந்த பார்வை இப்பொழுது எவ்வாறு தமிழர்கள் மீது இருந்ததோ அவ்வாறான பார்வை இப்பொழுது முஸ்லிம் மக்கள் மீது திரும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். இது பல்வேறு வடிவங்களில் வியாபிக்கக்கூடிய ஒரு வடிவத்தை பார்க்கிறோம். குறிப்பாக வர்த்தகத்தில் ஒரு கடுமையான, அதாவது உச்சமான நிலையை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களிடம் இந்த இருந்தான அந்த வர்த்தக பறிப்பை பார்க்கலாம். இது ஏற்கனவே தென் தமிழகத்தில், அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்கனவே நடைபெறுகிறது. தமிழ் மக்களை ஓரளவு ஓரம் கட்டி தங்களை வர்த்தக ரீதியாக வளர்த்துக் கொண்ட முஸ்லிம்கள் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான காலத்தில் நசுக்களுக்கு, அதாவது அவர்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாவதை ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது இப்பொழுது இலங்கை தீவலாவிய ரீதியில் பரவுவதை பார்க்கிறோம். இது வருகின்ற காலங்களில் இன்னும் வியாபித்து முஸ்லிம் மக்களுடைய பொருளாதார நலன் முடக்கப்படுவதும் அவருடைய மத வழிபாட்டு உரிமை முடக்கப்படுவதை நாங்கள் பார்க்க போறோம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு சவால் வரப்போகிறது. இந்த தலைமைகள் இதை முன்கூட்டியே இதை உணர்ந்து கொண்டு தங்களுக்கான சர்வதேச பொறிமுறையை உருவாக்கி கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்ள போகிறார்களோ, அல்லது தொடர்ந்து இவர்களுக்கு முண்டு கொடுத்துக் கொண்டு இந்த அழிவை இன்னும் அதிகமாக அதிகரிக்க விட்டதன் பின்னர் சர்வதேசத்தை நோக்கி நாடப்போகிறார்களா என்பதை நாங்கள் வருகின்ற வாரங்களில் பார்க்கலாம். ஆகவே நன்றி நேரு, இந்த நேரத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் பார்வை தொடரும். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை நிகழ்ச்சி. பார்வையில் அடுத்ததாக NDPயின் ஆதரவுடன் நிறைவேறிய ஒன்டாரியோ மாகாண வரவு செலவு திட்டம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். In the context of this minority government, we have been able to move our budget forward with no new spending. And in fact, if it passes as it stands now, we will be eliminating the deficit faster.
ஒன்டாரியோ சிறுபான்மை லிபரல் கட்சி அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் NDP தலைவி ஆண்ட்ரியா ஹோவாத்தின் உதவியுடன் செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது. அதனால் வசந்த கால மாகாண தேர்தல் தவிர்க்கப்பட்டது. சுமூகமான இணக்கப்பாடு எட்டப்பட்டதன் மூலம் ஒன்டாரியோ மக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என வரவு செலவு திட்டம் நிறைவேறியதும் முதல்வர் டால்டன் மெகன்டி அறிவித்தார். They wanted a tax on the rich. I wanted a way to pay down our deficit faster. So we're asking those that can do most to do a little bit more to help us accelerate our plan to eliminate that deficit. எனினும் வரவு செலவு திட்டம் தொடர்பான பிரச்சினை தீர்ந்துவிடவில்லை. 5 லட்சம் டாலருக்கும் அதிகமான வருமானம் உள்ளவர்களிடம் மேலதிகமாக 2% வரியை அறவிட்டு அதில் சமூக நலத் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என NDP கூறியிருந்தது. அந்த வரியை அறவிடுவதற்கு முன்வந்த லிபரல் அரசு அந்த பணத்தை மாகாணத்தின் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்தது. தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஓரளவு நிறைவேற்ற அரசு முன்வந்ததை அடுத்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாது NDP தவிர்த்தது. அதனால் 52க்கு 37 என்ற கணக்கில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதுடன் விவாத நிலைக்கும் சென்றது. கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டமை குறித்து பெருமிதம் அடைவதாகவும் எனினும் அரசு எவ்வாறு நடந்து கொள்ளப் போகின்றது என்பதை அவதானிக்கப் போவதாகவும் ஹோவாத் தெரிவித்தார். Force the government to fall tomorrow. I will not force Ontarians into an election. It's a give and take process, and we're proud of the work that we did on behalf of Ontarians, and we are looking forward to continue to work hard on their behalf. புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் 37 உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களிக்க NDPயின் 17 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. ஒன்டாரியோ வடபுல போக்குவரத்து கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்துதல் போன்ற விடயங்களை மாகாண அரசு முன்னெடுக்குமாயின் அவற்றை தடுத்து நிறுத்த NDP எண்ணியிருக்கின்றது. ஹோவாத்தின் உதவியுடன் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டமை குறித்து நிதியமைச்சர் டுவைட் டங்கன் மகிழ்ச்சி வெளியிட்டார். வரவு செலவு கூட்டத்தொடரின் போது NDP அரசை கவிழ்க்கலாம் என்று கூறப்படுவதை அவர் நிராகரித்தார். வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்க்கும் அதே சமயம் அரசை கவிழ்க்கும் செயற்பாட்டில் இறங்க முடியாது என செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். ஒன்டாரியோவில் சுமார் 23,000 பேர் வருடாந்தம் 5 லட்சம் டாலர்களுக்கு மேல் வருமானமாக பெறுகின்றார்கள். அவர்களுக்கு அதிகரித்த வரி விதிப்பினை மேற்கொள்வது உட்பட பல விடயங்கள் குறித்து டால்டன் மெகன்டியும் ஆண்ட்ரியா ஹோவாத்தும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மூடிய கதவுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 5 லட்சம் டாலர்களுக்கும் அதிகமான வருமானம் உள்ளவர்களிடம் மேலதிகமாக 2% வரியை அறவிடுவதன் மூலம் அடுத்த ஆண்டு $470 மில்லியன் வருமானமாக பெற முடியும். அந்த பணத்தை 15.2 பில்லியனாக உள்ள நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கு பாவிக்கப் போவதாக அரசு அறிவித்திருக்கின்றது. சைல்ட் கேருக்கு $420 மில்லியன் வடபகுதியில் உள்ள கிராமிய வைத்தியசாலைகளுக்கு 20 மில்லியனும் கூடுதலாக செலவிட லிபரல் அரசு முன்வந்திருக்கின்றது. சமூக நல மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் 1% அதிகரிக்கப்பட உள்ளது. அதனால் மேலதிகமாக $55 மில்லியன் அரசு செலவிட வேண்டியிருக்கும். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றதன் பின்னர் மீண்டும் ஒரு தேர்தலை நடத்த இன்னும் ஒரு $100 மில்லியன் செலவிட வேண்டியிருக்கும். மெகன்டியுடன் விட்டுக் கொடுப்புகள் மூலம் 7 மாதத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் மார்ச் 27ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட போதே புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் டிம் ஹூடாக் அதனை தோற்கடிக்கப் போவதாக சூளுரைத்தார். அதனால் NDP நிபந்தனைகளில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு லிபரல் கட்சி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதும் அதனை தோற்கடிக்கப் போவதாக ஒட்டுமொத்தமாக அறிவித்ததன் மூலம் டிம் ஹூடாக் வரவு செலவு திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பினை இழந்துவிட்டார். ஹோவாத்திலும் பார்க்க 2 மடங்கு கூடுதல் உறுப்பினர்களை மாகாண சபையில் வைத்திருந்தும் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது என நிதியமைச்சர் சபையில் சொன்னபோது லிபரல் மற்றும் NDP உறுப்பினர்கள் எழுந்து நின்று அதனை ஆரவாரமாக வரவேற்றார்கள். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்களோ இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்தார்கள். Premier, I realize that you and your Liberal caucus acted yesterday as people very worried about the future of your careers. But on this side of the House, we are worried about the future of the province of Ontario. Not only did he miscalculate, he did not fulfill his responsibilities. He has been absent without leadership. This is the right budget, the right plan that reduces the deficit, holds the line on spending, and helps to get Ontario back to balance in the time. ஒன்டாரியோவின் நிதி பற்றாக்குறை விரைவில் குறைவடைந்து முற்றாக இல்லாமல் போவதற்கான வழி NDP கட்சியின் கைங்கரியத்தினால் ஏற்பட்டிருக்கின்றது. கூடிய வருமானம் பெறுவோர் மீது மேலதிக வரியினை விதிப்பதன் மூலம் இது சாத்தியமாவதாக நிதியமைச்சர் டுவைட் டங்கன் செய்தியாளர்கள் மாநாட்டில் இன்று தெரிவித்திருக்கின்றார். வரி அதிகரிப்பின் காரணமாக $15.2 பில்லியன் உள்ள நிதி பற்றாக்குறை இந்த ஆண்டு $14.8 பில்லியனாக இருக்கும். 2018ஆம் ஆண்டு வசந்த காலத்தில் சமச்சீரான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதுடன் மேலதிகமாக $500 மில்லியன் கையிருப்பில் இருக்கும் எனவும் நிதியமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் நாங்கள் ஆய்வாளர் பொன் பாலராஜன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் பொன் பாலராஜன் அவர்களே.
வணக்கம். ஆமாம், NDP கட்சியின் ஒத்துழைப்போடு லிபரல் கட்சி இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து அதில் வெற்றி கண்டிருக்கின்றது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் டிம் ஹுடாக் அவர்கள் முன்னல் தான் இதில் வெற்றியடைவதாக தெரிவித்திருந்தாலும் அது சாத்தியம் ஆகாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் லிபரல் இவ்வாறு மேற்கொண்ட நகர்வு என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? இது ஒரு நல்ல முறையில் மேற்கொள்ளப்பட்ட நகர்வாக பார்க்கின்றீர்களா? நிச்சயமாக மக்களை பொறுத்தவரையில், ஒன்றாரிய மக்களை பொறுத்தவரையில் இந்த 500 லட்சம் $500,000 வருமானம் உள்ளவர்கள், அதாவது ஒரு மாதம் $41,000 வருமானம் பெறுகின்றவர்களை, ஒரு மாதத்திலே $41,000 வரை வருமானம் பெறுகின்றவர்களுக்கு 2 வீத வரி வசூலிப்பதும் ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய கடனை அடைப்பதற்காக பயன்படுத்தப்படுவது என்பது ஒன்டாரியோ மக்களுக்கு ஒரு வெற்றிகரமான செய்தியாகத்தான் இருக்கும். சாதாரண மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு காத்திரமான செயற்பாடாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அண்ட்ரியா ஹோவார்ட் அவர்களுடைய இந்த செயற்பாடு நிச்சயமாக நாங்கள் இதை ஒப்பிடலாம். ஜாக் லேட்டன் அவர்கள் சிறுபான்மை அரசாக மத்திய அரசு இருந்த பொழுது, கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இருந்த பொழுது ஜாக் லேட்டன் எந்த காத்திரமான பங்களித்து மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து வெற்றி அடைந்தாரோ அதன் மூலம் அவர் தனக்கு ஒரு இடத்தை, கனடிய அரசியலில் ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டதும், அதன் பிற்பாடு நடந்த தேர்தலில் அவர் முன்னணியில் வந்ததும் நாங்கள் ஒரு அனுபவமாக பார்க்கின்றோம். அதே போல இன்று குறிப்பாக இந்த ஒன்டாரியோ மாகாண பட்ஜெட் கோரிக்கைகளும் தேவைகளும் அதில் மக்கள் சார்பான பிரேரணைகளை முன்வைத்து அண்ட்ரியா ஹோவர்ட் அவர்கள் வென்றதும் ஒரு ஆளுமையுள்ள ஒரு கன்சர்வேட்டிவ் ஆளுமையுள்ள NDP தலைமைத்துவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே வாய்ப்புகளை தவறவிட்ட ஒரு தலைவராக டிம் ஹுடாக்கை நாங்கள் பார்க்கலாம். டிம் ஹுடாக் எதிர்காலத்தில் செயற்படக்கூடிய நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று கருதுகின்றீர்கள் நீங்கள்? டிம் ஹுடாக் இந்த இதிலே மக்களுக்கு பாப்புலரான ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து அண்ட்ரியா ஹோவார்டினுடைய ஆதரவுடன் இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் டிம் ஹுடாக் உண்மையிலேயே மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், அவருடைய கட்சிக்குள்ள உள்ளவர்களுடைய எதிர்பார்த்திருந்தார்கள். ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து சிலர்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதை அவர் பூரணமாக நிராகரித்தது அவருடைய தலைமைத்துவத்துக்கு ஒரு சவாலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதே நேரத்திலே டிம் ஹுடாக் அவர்கள் வளமை போல பட்ஜெட்டை தொடர்ச்சியாக விமர்சிப்பதன், எந்தவித டாக்ஸையும் வருமான வரிகளை கூட்ட மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்த ஜாக் மெகின்சி அவர்கள் வரியை கூட்டிவிட்டார் என்ற ஒரு கோஷத்துடன் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை, வாக்குறுதியை மீறிவிட்டார் என்ற கோஷத்துடன் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் என்று எதிர்பார்க்கின்றேன். NDP-யினுடைய பலம் என்பது அதிகரித்து வருவதையே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் அது உதவக்கூடிய வகையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் லிபரலினுடைய செயற்பாடு இந்த விடயத்தில் எவ்வாறு இருந்தது? NDP என்பது எதிர்காலத்தில் ஒன்டாரியோவில் மிக பலமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதன் மூலம் ஏற்படும் என்று கருதுகின்றீர்களா? நிச்சயமாக ஒன்டாரியோ மாகாண NDP கட்சியை பொறுத்தவரையில் இவர்களுடைய இந்த நல்லிணக்க செயற்பாடு, மற்ற ஒரு பாராளுமன்றத்தை செயற்படுத்த வேண்டும், ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்துடன் சேர்ந்து வேலை செய்து மக்களுக்கு தேவையானதை வென்றெடுக்க வேண்டும் என்பதும், ஒரு தேர்தலை தவிர்ப்பதன் மூலம் $100 மில்லியன் வரையிலே சேமிக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் தலைவராக, மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற அரசியல் தலைவராக, ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசியல் தலைவராக அண்ட்ரியா ஹோவர்ட் அவர்கள் தன்னை உருவாக்கி கொண்டு வருவது மாகாண NDP கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற நிலை ஏற்பட்டிருந்தால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்று கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக தேர்தலிலே குறிப்பாக NDP கட்சி ஓரளவுக்கு கூடுதலான ஆசனங்களை, இப்பொழுது 17 ஆசனங்களாக இருக்கின்றது, தன்னை கூட்டக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி எந்தவித தயார் நிலையிலே இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் பலரும் பார்த்திருக்கின்றார்கள். அப்படியான சூழ்நிலையிலே ஒரு குழப்பமான, திரும்பவும் ஒரு குழப்பமான அல்லது தொங்கு பாராளுமன்றமாக அல்லது மைனாரிட்டி பாராளுமன்றமாக அமைந்திருக்கும். அதே நேரம் NDP கூடின ஆசனங்களை பெற்றிருக்கும் என்பதும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். சைல்ட் கேர் மற்றும் மருத்துவமனைகளுக்கான உதவித்தொகை போன்றவற்றில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய திட்டங்கள் என்று NDP முன்வைத்திருக்கின்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படக்கூடிய காலம் எப்பொழுது ஏற்படும்?
நிச்சயமாக இப்பொழுது அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். இந்த பட்ஜெட் தீர்மானம் முடிந்த பிற்பாடு இந்த குறிப்பாக இந்த வட ஒன்டாரியோ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கான இந்த வைத்திய வசதிகள், நாங்கள் பல தடவைகள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தாழ்வுகள் பற்றி பல விமர்சனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த இப்படியான செயற்பாடுகளை NDP கட்சி முன்வைப்பதும், அதே நேரம் இந்த குறிப்பாக இந்த 2% வரி என்பது 23,000 பேர்களை மாத்திரம் பாதித்தாலும் பரவலாக ஒன்டாரியோ மாநிலத்தின் கடனை மாற்றுவது என்பதும், மற்றது சைல்ட் கேர் சிறார் பராமரிப்பு, மற்றது பாதிக்கப்பட்டவர் நாட்டு வலு உள்ளவர்களுக்கான நிதியும் கூட அவர்களுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற. ஏனென்று சொன்னால் ஒன்டாரியோ மாகாணத்திலே இந்த சைல்ட் கேர் ஒரு மிகவும் பிரச்சனையான ஒரு விடயமாகும். அதற்காக சைல்ட் கேருக்காக பிள்ளை பராமரிப்பதற்காக சாதாரண மக்கள் செலவழிந்த தொகை அவர்களுடைய மாத வருமானத்தை விட கூடுதலாக இருப்பதனால் பல பேர் வேலைக்கு செல்லாமலே பிள்ளைகளை பராமரிக்கின்ற நிலையிலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை மாறுவதற்கு கூட இந்த 2,242 மில்லியனை இந்த சைல்ட் கேருக்கு அவர்கள் 3 வருடங்களுக்கு ஒதுக்கி இருப்பது ஒரு வெற்றியாகத்தான் சாதாரண பொதுமக்கள் பார்ப்பார்கள். ஆகவே நன்றி பொன் பாலராஜன் அவர்களே, இந்த நேரத்தில் கலந்து கொண்டு வரவு செலவு திட்டம் பற்றிய பல தகவல்களை தந்திருந்தீர்கள். மீண்டும் நாங்கள் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வையில் அடுத்து பிரான்சில் இடம்பெற்ற முதலாவது சுற்று ஜனாதிபதி தேர்தல் குறித்து பார்க்க இருக்கின்றோம். பிரான்சில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவில் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி நிக்கோலா சார்க்கோசி அடுத்த கட்டமாக நடைபெறவிருக்கின்ற 2ஆம் சுற்று வாக்கெடுப்பில் பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சார்க்கோசி 27.1% வாக்குகளையே பெற முடிந்திருக்கின்றது. சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் பிரான்சுவா ஒலாண்ட் 28.6% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றார். பிரான்ஸ் வரலாற்றில் பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி ஒருவர் முதல் சுற்று வாக்குப்பதிவில் தோல்வியடைந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். மே 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற 2ஆம் சுற்று வாக்குப்பதிவில் நிக்கோலா சார்க்கோசியும் பிரான்சுவா ஒலாண்டும் போட்டியிட இருக்கின்றனர். இந்த நிலையில் பிரான்சில் நடைபெற்ற முதலாவது சுற்று ஜனாதிபதி தேர்தல் குறித்து கவனிப்போம். பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலின் முதலாவது சுற்று வாக்கெடுப்பில் சோசலிச கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் பிரான்சுவா ஒலாண்டிடம் குறுகிய அளவிலான வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததை அடுத்து தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலா சார்க்கோசி தீவிர வலதுசாரி போக்கு வாக்காளர்களின் ஆதரவினை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார். மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் சுற்று வாக்கெடுப்பில் ஒலாண்டே வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்றன. அவருக்கும் நடுநிலை வலதுசாரி போக்கு கொண்டவரான சார்க்கோசிக்கும் இடையிலே 2வது சுற்றுக்கான போட்டி நிலவுகின்றது. ஒலாண்டே வெற்றி பெறும் பட்சத்தில் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் முதலாவது சோசலிச கட்சி ஜனாதிபதியாக அவர் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முதலாவது சுற்று வாக்களிப்பின் போது ஒலாண்ட் 28.63% வாக்குகளையும் சார்க்கோசி 27.08% வாக்குகளையும் பெற்றனர். வலதுசாரி போக்கு கொண்ட தேசிய முன்னணி கட்சியின் வேட்பாளரான லே பென் 10.4% வாக்குகளை பெற்று 3ஆவதாக வந்த போதிலும் 2வது சுற்று வாக்களிப்பில் அவர் வேட்பாளராக பங்கு பெற்ற முடியாது. எனினும் தேர்தல் களத்தில் இருந்த ஏனைய வேட்பாளர்களிலும் பார்க்க அவர் கூடுதல் வாக்குகளை பெற்றமை அரசியல் அவதானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியானதும் கருத்து தெரிவித்த ஒலாண்ட், சார்க்கோசி ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நாடு பிளவுண்டுள்ளது. வலதுசாரி போக்கு கொண்டவர்களின் செல்வாக்கு அதிகரித்தமைக்கு சார்க்கோசியின் கொள்கைகளே காரணம் என குற்றம் சுமத்தினார். சார்க்கோசியிலும் பார்க்க குறைந்தது 10% கூடுதலான வாக்குகள் ஒலாண்டுக்கு கிடைக்கும் என கருத்து கணிப்புகள் குறிப்பிட்டிருந்தன. சார்க்கோசியின் கொள்கை மீது அதிருப்தி கொண்டவர்களில் கணிசமானவர்கள் ஒலாண்டிற்கு தங்களது வாக்குகளை அளிக்காமல் லே பென்னுக்கே வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். சார்க்கோசி ஜனாதிபதியாக இருந்த 5 ஆண்டுகளும் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். எனினும் அவை போதுமானவையாக இல்லை என்பதை வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 10 மில்லியனாக இருப்பது எடுத்துக்காட்டுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன் முனைப்பும் பகட்டான வாழ்க்கையும் கொண்டவர் சார்க்கோசி என்பதையும் வாக்காளர்களில் பலர் மறக்கவில்லை. சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பொன்று 1958ஆம் ஆண்டு பின்னர் பதவியேற்ற ஜனாதிபதிகளில் மிகவும் மோசமான செல்வாக்கை கொண்ட ஒருவர் என சார்க்கோசியை சுட்டிக்காட்டியிருந்தது. சார்க்கோசி வலதுசாரி போக்கு கொண்டவர்களின் ஆதரவினை தேடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். அவருக்கு லேபெனின் ஆதரவு கிடைத்தால் மாத்திரம் 2வது சுற்று வாக்களிப்பில் வெற்றி பெற முடியும். ஆனால் லேபென் அந்த ஆதரவினை வழங்கப் போவதில்லை என அரசியல் விமர்சகர் ஜெராட் குருன்பெர்க் கூறியிருக்கின்றார். முதலாவது சுற்று வாக்களிப்பில் 2ஆவதாக வந்திருக்கின்ற போதிலும் தான் எதிர்பார்த்ததிலும் பார்க்க தேர்தல் முடிவு மோசமாக இருக்கவில்லை என்று தெரிவித்த சார்க்கோசி, நாட்டை நேசிக்கும் அனைவரும் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
லேபென் தேர்தல் சமயத்தில் முன்வைத்த விடயங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் அந்த விடயங்கள் குறித்த மக்களின் கருத்தனைகளை தான் கவனத்தில் எடுப்பதாகவும் தெரிவித்தார். பிரான்சின் ஜனாதிபதியாக ஒலாண்ட் வரக்கூடும் என்ற நிலை லண்டன் நகரிலும் வேறு இடங்களிலும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடன் சுமையை குறைப்பதற்கு இதுவரை பிரான்ஸ் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் செலவின குறைப்புகள் போன்றவை கைவிடப்படலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை வாக்கை செலுத்திய பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஒலாண்ட் ஐரோப்பாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒன்றாக ஜனாதிபதி தேர்தல் இருக்கப் போகின்றது என குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக இருந்த ஸ்ட்ரோஸ்-கானுக்கு ஒலாண்டின் இடத்தில் சோசலிச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நியூயார்க் ஹோட்டல் ஒன்றில் பணிப்பெண் ஒருவருடான பாலியல் குற்றச்சாட்டு பின்னர் கைவிடப்பட்ட போதிலும் பிரான்சில் சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் ஸ்ட்ரோஸ்-கானுக்கான வாய்ப்பினை பறித்து அவரது இடத்தில் ஒலாண்டை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்திவிட்டது. இந்த நிலையில் தீவிர வலதுசாரி போக்கு கொண்ட மரீன் லீபெனின் தேசிய முன்னணியுடன் தேர்தல் உடன்பாடு இதனையும் மேற்கொள்ளப் போவதில்லை என சார்க்கோசி இன்று அறிவித்திருக்கின்றார். தேசிய முன்னணிக்கு அமைச்சர் பதவிகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்தார். இரண்டாவது சுற்று வாக்களிப்பில் வெற்றி பெற அவர் வலதுசாரிகளின் ஆதரவினை பெற வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் சார்க்கோசியின் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. இதேவேளை தேசிய முன்னணிக்கு வாக்களித்தவர்களில் இடதுசாரி போக்குள்ளவர்களும் அடங்கியிருக்கின்றார்கள் என பிரான்சுவா ஒலாண்ட் கூறியிருக்கின்றார். தனது கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை மேதின கூட்டத்தின் போது மரீன் லீபென் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை நிகழ்ச்சி. ஒரு சிறு இடைவெளியின் பின் பார்வை தொடரும். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக வடகொரியாவின் அச்சுறுத்தல் குறித்து பார்க்க இருக்கின்றோம். வடகொரியா என்றுமில்லாத வகையிலான அச்சுறுத்தலை தென்கொரியாவுக்கு எதிராக விடுத்திருக்கின்றது. இராணுவ ரீதியில் மாத்திரமல்லாது வேறு வழிகள் மூலமாக தென்கொரியாவின் அரச இயந்திரத்தை முடுக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற எச்சரிக்கையையும் அது விடுத்திருக்கின்றது. இதனை அடுத்து வடகொரியா உண்மையில் தாக்குதலை நடத்துமா அல்லது எவ்வகையிலான தாக்குதலை அந்த நாடு மேற்கொள்ளும் என தென்கொரிய அரசு ஆராய ஆரம்பித்திருக்கின்றது. இந்நிலையில் வடகொரியாவின் அச்சுறுத்தல் குறித்த விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். தாக்குதல் நடத்தப்போவதாக வடகொரியா விடுத்துள்ள சமீபத்திய எச்சரிக்கையை தென்கொரியா பாரதூரமான ஒன்றாக எடுத்திருக்கின்றது. தென்கொரிய தலைநகர் சியோலில் உள்ள 9 ஊடகங்களின் தலைமை பணிமனைகளை இதுவரை எங்கும் கண்டிராத இராணுவ நடவடிக்கைகள் மூலம் நிர்மூலமாக்கப் போவதாக வடகொரிய அரசு அச்சுறுத்தியதை அடுத்து சுற்றுக்காவல் நடவடிக்கைகளை அதிகரித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயல்படும் பல தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்கள், முன்னணி நாளிதழின் தலைமை பணிமனை ஆகியவற்றை தாக்கப் போவதாக வடகொரியா அறிவித்துள்ளதையிட்டு தென்கொரியா கவலை தெரிவித்தது. வடகொரியா இறுதியாக விடுத்துள்ள அச்சுறுத்தல் மிகவும் ஆபத்தான ஒன்று என வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் சூ பியுங் ஜி குறிப்பிட்டிருக்கின்றார். எந்தவித அச்சுறுத்தலுக்கும் முகம் கொடுக்கும் வகையில் தென்கொரிய அரசும் இராணுவமும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் சூ தெரிவித்தார். இராணுவ தாக்குதல் ஒன்றை வடகொரியா மேற்கொள்ளும் பட்சத்தில் பலத்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். வடகொரியாவின் நடவடிக்கைகளை தென்கொரிய படைகள் வெகு உன்னிப்பாக அவதானித்து வருகின்றன என பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் கிம் இன் சோக் தெரிவித்தார். தென்கொரியா மீது நேரடி இராணுவ தாக்குதலை வடகொரியா மேற்கொள்வது சந்தேகம் என்றும், அதேவேளை தென்கொரிய அரச மற்றும் ஊடகங்களின் கணினிகளை ஊடறுத்து பலத்த சேதத்தை ஏற்படுத்த அது முயற்சிக்கலாம் என்ற அச்சமும் தென்கொரியாவில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வடகொரியாவில் கணினி அறிவியல் பேராசிரியராக இருந்து தற்போது தென்கொரியாவில் வாழ்ந்து வருபவரான கிம் ஹுங் குவாங் இணையதளத்தின் மூலம் கணினிகளின் சேவைகளை முடக்கக்கூடிய ஆற்றல் வடகொரியாவுக்கு உள்ளது. எனினும் முன்னொருபோதும் மேற்கொள்ளப்படாத புதிய வகை தாக்குதலை அந்த நாடு மேற்கொள்ளக்கூடும் எனவும் தெரிவித்தார். வடகொரியாவுக்கு அருகிலுள்ள தென்கொரிய தீவு ஒன்றின் மீது 2010ஆம் ஆண்டு வடகொரிய இராணுவம் ஷெல் தாக்குதலை நடத்தியிருந்தது. முன்னதாக மஞ்சள் கடல் பகுதியில் தென்கொரிய கடற்படை கப்பலை அந்த நாடு மூழ்கடித்தது. இந்த சம்பவங்களை அடுத்து கொரிய தீபகற்பத்தில் ஏற்கனவே பதட்ட நிலை இருந்து வரும் நிலையில் புதிய அச்சுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வடகொரியா பல தடவைகள் தென்கொரிய ஜனாதிபதிகளை படுகொலை செய்ய முயன்றது. சில நாட்களுக்கு முன் வடகொரிய தலைநகர் பியோங்யாங்கில் தென்கொரிய ஜனாதிபதி லீ மியூங் பக் கொல்லப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஜனாதிபதி கிம் யோங்கில் மரணமடைந்த வேளையிலும் பின்னர் நாட்டின் ஸ்தாபக தலைவரான கிம் இல் சூங்கின் 100ஆண்டு தின கொண்டாட்டத்தின் போதும் தென்கொரிய ஜனாதிபதி மன்னிக்க முடியாத பாவத்தை செய்திருப்பதாக வடகொரியா குற்றம் சுமத்தியிருக்கின்றது. இதேவேளை வடகொரியாவுக்கு எதிரான தடைகளை சீனா முழுதாக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. வடகொரிய தலைநகரில் இராணுவ பேரணி இடம்பெற்ற சமயம் ஏவுகணைகளை ஏற்றிச் சென்ற வண்டிகளின் பாகங்கள் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பது அம்பலமானதை அடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை விதித்த தடைகளை சீனா நிறைவேற்றவில்லை, அலட்சியப்படுத்தி வருகின்றது என மேற்குலக நாடுகள் கூறுகின்றன. எனினும் இந்த குற்றச்சாட்டை சீனா நிராகரித்திருக்கின்றது.
வடகொரியா அதன் 80வது ராணுவ தினத்தை கொண்டாடியிருக்கின்றது. தென்கொரிய தலைநகர் சியோலில் தாக்குதல்களை கட்டவிழ்த்து விடப் போவதாக எச்சரித்த 2 நாட்களின் பின்னர் அமெரிக்காவையும் தோற்கடிக்கக்கூடிய ஆயுதங்கள் தங்கள் நாட்டிடம் இருப்பதாக வடகொரியாவின் மூத்த தளபதி ஒருவர் கூறியிருக்கின்றார். 1.2 மில்லியன் ராணுவத்தினரை கொண்ட படையின் தலைவரும் ஜனாதிபதியுமான கிம் யோங் உன் தலைநகரில் இடம்பெற்ற ராணுவ தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அரசு செய்தி ஸ்தாபனம் இன்று அறிவித்திருக்கின்றது. ராணுவ தளபதி வைஸ் மார்ஷல் ரீ யோங் ஹோ நிகழ்ச்சியில் பங்கேற்றார் என்றும் அமெரிக்கா உட்பட ஏகாதிபத்திய எதிரிகளை தோற்கடிப்பதற்கான நவீன சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வடகொரியாவிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார் எனவும் அரசு ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது. வடகொரியாவிடம் ஸ்காட், ரோடாங், முசுடான் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது 650 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பு முனையை தாக்கியபடி 3000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது என்று தெரிவிக்கப்படுகின்றது. 1700 கிலோமீட்டர் தூர வீச்சு எல்லை கொண்டதும் 1000 கிலோகிராம் எடையை தாங்கிச் செல்லக்கூடியதுமான ஏவுகணை ஒன்றை உற்பத்தி செய்யும் நடவடிக்கையில் வடகொரியா ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க மற்றும் தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் வடகொரியாவின் அச்சுறுத்தல் குறித்த கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முகமாக ஆய்வாளர் குமார் குமாரகுலசிங்கம் அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்கின்றோம். வணக்கம் குமார். வணக்கம் ராம். வணக்கம். ஆமாம், இந்த வடகொரியாவினுடைய அறிவிப்பானது பலருக்கும் அச்சுறுத்தலை விடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக வடகொரியா என்றுமில்லாத வகையிலான இந்த அச்சுறுத்தலை தென்கொரியாவுக்கு எதிராக விடுத்திருக்கின்றது. ஏன் திடீரென இவ்வாறான அச்சுறுத்தலை விடுத்ததாக நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த அதாவது இப்போதைய ஜனாதிபதி பதவி ஏற்ற பிறகு முதலாக நீங்க சேட்டலைட் லான்ச் செய்தார். அதாவது சேட்டலைட்டை மேல அனுப்புறதுக்காக ஒரு ராக்கெட் வெளியிட்டார்கள். அதுக்கு முதல் தரமாக, அதாவது நார்த் கொரியன் வரலாற்றில் முதல் தரமாக இன்டர்நேஷனல் மீடியாவை கூப்பிட்டார்கள், காட்டினார்கள். தாங்களது மிசைல் டெஸ்ட் இல்லை, இது ஒரு சேட்டலைட் லான்ச் உண்டு, அதை எல்லாரும் பார்த்தார்கள். ஆனால் அந்த சேட்டலைட் லான்ச் ஃபெயில் பண்ணி விட்டது. ஆனா வெளி மேற்கத்திய நாடுகளும் சவுத் கொரியா சொன்னாங்க இது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் டெஸ்ட் தான் சொன்னார்கள். ஆனால் அதுக்காக நார்த் கொரியா கொடுக்க வேண்டிய ஃபுட் எய்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், உங்களுக்கு தெரியும். அதை தடுத்து விட்டார்கள். இது உண்மையா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது மேற்குலகம் நார்த் கொரியாவோட என்கேஜ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மேற்குலகம் இழந்து விட்டது. அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷனுக்காக தான் அந்த ரிட்டாலியேஷன் உண்டு, அதான் மெயினானது. அது மட்டும் இல்லாமல், அதாவது சவுத் கொரியா ஏற்கனவே ஒரு விதமான ஒரு மிகவும் ஒரு எதிரான வடகொரியாவுக்கு எதிரான ஒரு தன்மையை தற்போது ஜனாதிபதி காட்டிக்கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் இப்படியான ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனா உண்மையான ஒரு போர் மூலம் சாத்தியம் மிக குறைவு. இவ்வாறான அச்சுறுத்தல் மூலமாக ஒரு அரச இயந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அரச இயந்திரம் முடக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா? நிச்சயமா இல்லை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சவுத் கொரியா வெல் அட்வான்ஸ் கண்ட்ரி, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரி. எந்த ஒரு சைபர் அட்டாக்கையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன்ஸ் பேக்கப் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியா ஆக்டிவிட்டிஸை முக்கியமாக அமெரிக்கா, CIA மற்றது சவுத் கொரியா சேர்ந்து மோனிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்தபடியே அப்படியான ஒரு கட்டத்துக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா கொண்டு வர சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. இந்நிலையில் சீனா போன்ற நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா? நிச்சயமா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அது சீனாண்ட 2 சேட்டலைட் ஸ்டேட்ஸ் ஏசியால இருக்கிறோம். ஒன்று நார்த் கொரியா, மற்றது பாகிஸ்தான். நீங்க பாத்தீங்கன்னா நார்த் கொரியா எடுத்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவை அதோட சேட்டலைட் ஸ்டேட்டா வச்சிருப்பது காரணம் அங்க இருக்கிற அமெரிக்க சார்பு நாடுகள், அதாவது நீங்க ஜப்பானை பார்க்கலாம், டைவானை பார்க்கலாம், பிலிப்பீன்ஸை பார்க்கலாம், சவுத் கொரியா பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஜப்பானை பார்க்கலாம். இது எல்லாரையும் ஒரு நார்த் கொரியாவுடன் சரி விட்டு அவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையும் அவர்களுடைய ஒரு என்கேஜ்மெண்டை விடுறதுக்காக நார்த் கொரியா வச்சிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாகிஸ்தானை வச்சிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவை அப்படியே என்கேஜ் பண்ணி தாங்கள் ஒரு விதமான மிலிட்டரி பேலன்ஸில் மேல வர்றதுக்காக அந்த நிலைமையில இருக்கின்றார். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த அதாவது பாகிஸ்தானுக்கு அதாவது மிசைல்ஸ் டெக்னாலஜியை கொடுத்தது நார்த் கொரியா. அதே நேரத்தில் நார்த் கொரியாவுக்கு அட்டாமிக் பவர் டெக்னாலஜியை கொடுத்தது பாகிஸ்தான். அதாவது டெக்னாலஜியை ஸ்வெப் பண்ணிக்கிறார்கள். இவ்வளவு சைனாவின் ஆதரவிலும் இதுலையும் தான் நடைபெற்றது. இந்தபடியா இது அதாவது இப்பவும் சைனாண்ட ஆதரவு இந்த 2 நாடுகளுக்கு இருந்துதான் தீரும். எப்பொழுது அமெரிக்கன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் இந்த ரீஜன்ல இருக்கு மட்டும் இந்த இது இருந்துதான் தீரும். அதே இடத்துல வடகொரியா மீது ஒரு பெரிய அளவிலான ஒரு மிலிட்டரி ஆக்ஷனை வெஸ்ட் அமெரிக்காவோ அல்லாட்டி சவுத் கொரியாவோ எடுக்க முடியாது. ஏனென்றால் நார்த் கொரியாண்ட
ஆர்ட்லரி கிட்டத்தட்ட லாங் ரேஞ்ச் ஆர்ட்லரி கிட்டத்தட்ட 3000-4000 இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்துக்கு சியோல் சிட்டியை வந்து நெருப்பாக்க முடியும். அதே நேரத்தில் அட்டம் பாம்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கின்றது. ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சொல்லும்போது 3,000 கிலோமீட்டர், அதாவது டோக்கியோ ஜப்பானை தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த எந்த ஒரு விதத்திலையும் வந்து 2 பக்கம் வந்து பெரிய அளவிலான தாக்குதல் நடத்துவது என்பது சாத்தியக்கூறு மிக குறைவு. அதாவது நோர்த் கொரியா சவுத் கொரியா மீலையோ இல்லாட்டி அமெரிக்கா வந்து நோர்த் கொரியா மீலையோ அப்படியான ஒரு தாக்குதல் நடத்துவ சந்தர்ப்பம் வந்து மிக குறைவு. இவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெற்றால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்? அது மிக பாரதூரமா இருக்கும். அது என்றால் அப்படியான தாக்குதல் வராது. அப்படி தாக்குதல் வந்தால் இது 2 பக்கமும் ஒரு தற்கொலை தாக்குதல் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதாவது நோர்த் கொரியா வந்து சவுத் கொரியா மீது ஒரு பலமான தாக்குதல் நடத்தினால் அந்த ரிட்டாலியேஷன் வந்து மிக பலமையா இருக்கும். அதாவது சவுத் கொரியா மட்டும் இல்ல, நேட்டோ மற்றது அதாவது நேட்டோ கண்ட்ரிஸ் முக்கியமா அமெரிக்கா முழுக்க வந்து பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் நடந்து அது நோர்த் கொரியாவின் பேரலைஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் நோர்த் கொரியாவும் சவுத் கொரியா பேரலைஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது வந்து உலகளாவிய ரீதியில பொருளாதார ரீதியில மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இந்த 2 பக்கம் அதாவது வாயால் சொல்லுவார்கள் கத்துவார்கள், ஆனால் பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் நடத்த சந்தர்ப்பம் மிக குறையும். அங்கும் இங்குமாக நீங்க ஒரு சில ஐசோலேட்டட் ஐலண்ட்ஸ்ல வந்து இப்படி ஆர்ட்லரி அட்டாக் செய்வதும் மற்றது இப்படி சில கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் மீன்பிடி கப்பலை பிடிப்பதும் அப்படியான சில நடவடிக்கைகள் என்ன அந்த டென்ஷனை வைத்துக் கொள்வதற்கு அப்படி டென்ஷனை வச்சிருந்தா தான் சவுத் கொரியா தனக்கு தேவையான உதவியில பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. சவுத் கொரியால மூலமும் மிக்குலா மூலம் இந்த டென்ஷன் தொடர்ந்துதான் இருக்க போகின்றது. ஆனா பெரிய அளவிலான தாக்குதல் சந்தர்ப்பம் வந்து மிக குறைவு. இப்பொழுது இந்த அச்சுறுத்தல் நடவடிக்கை என்பது 2 நாடுகளும் இது நடக்காது என்று எதிர்பார்த்து இருக்குமா, அல்லது ஒன்றை ஒன்று அச்சுறுத்துகின்ற பொழுது உண்மையிலே 2 நாடுகளும் பயப்படக்கூடிய வகையில் தான் இருக்குமா? நிச்சயமா பயப்படுத்தக்கூடிய நிலைமையிலே என்றால் அவர்களுக்கு 90% தெரியும் இப்படியான தாக்குதல் நடத்த முடியாது என்றால் அப்படி தாக்குதல் நடத்தினால் வந்து நோர்த் கொரியாண்ட ரூலிங் கிளாஸ் என்றால் டாப் மிலிட்டரி ஆபீசர்ஸும் அந்த ரூலிங் ஃபேமிலியும் வந்து சர்வை பண்ண மாட்டாது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் பொருளாதார பிரச்சனை அதில் இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து இப்படியான ஒரு தாக்குதல் சவுத் கொரியா நடந்தாலும் எக்கானமிக்கலி வந்து சவுத் கொரியா தொடர்ந்து இருக்க முடியாது என்றால் சியோல் வந்து மிக அருகில் இருக்கின்றது. அதாவது நோர்த் கொரியா அட்டம் பாம்பு பாய்க்க தேவையில்லை, ஆர்ட்லரியாலேயே அந்த சியோல் சிட்டியை வந்து அதாவது சவுத் கொரியான் கேபிட்டல் சிட்டியை வந்து நெருப்பாக்க முடியும். ஒரு கிட்டத்தட்ட 3 மணித்தியால 3-4 மணித்தியாலத்திலேயே நெருப்பாக்க முடியும். என்றபடியா எந்த விதத்திலையும் வந்து ஒருவரும் பயப்பட போவதில்லை. என்றால் பெரிய அளவிலான ஒரு தாக்குதலோ ஒரு பெரிய அளவிலான கொரியன் போ முந்தின மாதிரியான கொரியன் போ வாரது சாத்தியங்கள் மிக குறைவு நான் சொல்றேன். அப்படி வந்தால் அதன் விளைவு வந்து மிக பாரதூரமா இருக்கும். அந்த ரீஜன்ல வந்து அந்த ரீஜன்ல வாரது மட்டும் எல்லா உலகத்திலையும் பிரதிபலிக்கும் அந்த எக்கனாமிக்கல் இம்பாக்ட் வந்து. ஆகவே நன்றி குமார், இந்த நேரத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி, வணக்கம். நன்றி. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக மோசமடையும் சிரியாவின் நிலவரம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மற்றும் அரபிய லீக்கின் சிரியாவுக்கான சிறப்பு பிரதிநிதி கோஃபி அன்னான் முன்வைத்த அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக சிரிய அரசு அறிவித்திருந்தது. யுத்த நிறுத்தம் பேரளவில் இருக்கின்றதை ஒழிய கள நிலவரம் அவ்வாறு இல்லை. அரசு படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றன என மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் கூறியிருக்கின்றனர். இந்நிலையில் மோசமடையும் சிரியாவின் நிலவரம் குறித்து தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம். Mr. Annan stated that the situation in Syria, and I quote, continues to be unacceptable, unquote. Mr. Annan expressed his concerns at reports that attacks have resumed in locations directly following the departure of the members of the observer team, calling them, and I quote, unacceptable and reprehensible if true. ஐக்கிய நாடுகள் யுத்த நிறுத்த கண்காணிப்பாளர்கள் பிரசன்னமாகும் பகுதிகளில் தாக்குதலை நிறுத்தும் சிரியா ராணுவம் கண்காணிப்பாளர்கள் சென்றதும் தாக்குதல்களை மேற்கொள்வதாக கோஃபி அன்னான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் செவ்வாய்க்கிழமை அறிவித்திருக்கின்றார். ஹமா நகரில் இருந்து கண்காணிப்பாளர்கள் வெளியேறியதும் திங்கட்கிழமை அரசு துருப்புக்கள் நுழைந்து பலரை சுட்டுக் கொண்டார்கள் என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிரிய அரசின் அந்த நடவடிக்கையினை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கோஃபி அன்னான் கூறினார். தன்னால் முன்வைக்கப்பட்ட 6 அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக சிரிய அரசு அறிவித்திருக்கின்றது. நிபந்தனைகளில் ஒன்றான மக்கள் நெருக்கமாக வாழும் பகுதிகளில் இருந்து கனரக ஆயுதங்களையும் படையினரையும் விலக்கிக் கொள்வது என்ற நிபந்தனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சிரிய வெளியுறவு அமைச்சர் அறிவித்தார் என்றும் கோஃபி அன்னான் பாதுகாப்பு சபையிடம் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பொறுப்பினை போலீசாரை கையாளுகின்றனர் என சிரிய வெளிநாட்டு அமைச்சர் தன்னிடம் கூறியதாக அவர் தெரிவித்தார்.
சிரிய அரசின் வாக்குறுதிகள் வரவேற்கத்தக்கவையாக இருந்தபோதிலும் வாக்குறுதிகளை அளிப்பதுடன் நின்றுவிடாது அவற்றை நிறைவேற்றவும் வேண்டும் எனவும் கோஃபி அன்னான் சுட்டிக்காட்டினார். கோஃபி அன்னானின் சிரியா குறித்த நிலைப்பாட்டை அவரது பேச்சாளர் அகமட் ஃபவுசியும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். 6 அம்ச திட்டத்தின் கீழ் கனரக ஆயுதங்களும் படையினரும் முகாமில் முடக்கப்பட வேண்டும் என்பது விதி. அதனை நிறைவேற்றியிருப்பதாக சிரிய அரசு அறிவித்திருக்கின்ற போதிலும் செயற்கைக்கோள் மூலமும் வேறு வழிகளிலும் பெறப்பட்ட தரவுகள் சிரிய அரசு கூறுவதில் உண்மையில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். கண்காணிப்பாளர்களுடன் உரையாடிய எதிரணி உறுப்பினர்களை சிரிய அரசு படைகள் கொல்கின்றன என்ற செய்தி குறித்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டன் கவலை தெரிவித்திருக்கின்றார். கண்காணிப்பாளர்கள் அவர்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு இடைஞ்சல் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் அமெரிக்க அதிகாரிகள் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வர் என அவர் எச்சரித்தார். We need to start moving very vigorously in the Security Council for a Chapter 7 sanctions resolution, including travel, financial sanctions, an arms embargo, and the pressure that will give us on the regime to push for compliance with Kofi Annan's 6-point plan. திங்கட்கிழமை சிரியா முழுவதிலும் 80 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் குறைந்தது 50 பேர் ஹமா நகரில் கொல்லப்பட்டதாக எதிரணி குழுக்களின் ஒன்றியம் அறிவித்திருக்கின்றது. சிரிய தலைநகர் டமஸ்கஸில் செவ்வாய்க்கிழமை குண்டுவெடிப்பு இடம்பெற்றதாக எதிரணியினர் தெரிவித்தனர். கார் ஒன்றின் கீழ் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் சாரதி காயமடைந்ததாக அரச ஊடகமான சானா அறிவித்தது. எனினும் கார் குண்டுவெடிப்பில் 3 ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்ததாகவும் மேலும் குறைந்தது 3 பேர் காயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. எதிரணியைச் சேர்ந்த 35 பேர் செவ்வாய்க்கிழமை கொல்லப்பட்டதாக மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்தனர். டூமா நகரில் டேங்கிகள், ஆர்ட்லரி மற்றும் மோட்டார் தாக்குதல்களை படையினர் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்டதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா உட்பட சர்வதேச தலைவர்கள் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் அரசு மீதான அழுத்தங்களை அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றனர். மக்கள் மீதான வன்செயல்களுக்கு உதவக்கூடிய தொழில்நுட்ப தடைகளை அமெரிக்கா விதிப்பதாக பராக் ஒபாமா தெரிவித்தார். ஆசாத் பதவியில் இருந்து இறங்கும் வரை தடைகள் அதிகரிக்கப்படும் எனவும் பராக் ஒபாமா கூறினார். ரசாயன அல்லது உயிரியல் ஆயுதங்களை தயாரிப்பதற்கான பொருட்கள் சிரியாவுக்கு ஏற்றுமதி செய்வது தடை செய்யப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் அறிவித்தனர். சிரியாவுக்கு ஆடம்பர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதும் தடை செய்யப்படுவதாக பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் வில்லியம் ஹேக் தெரிவித்தார். சிரிய அரசுக்கு எதிரான போராட்டம் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமானது முதல் குறைந்தது 9000 பேர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் கணிப்பிட்டிருக்கின்றது. மனித உரிமை ஆர்வலர்களோ 11000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதுவர் சூசன் ராய்ஸ் 10,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக கூறினார். நல்லது நேர்களே, இதுவரை உங்கள் டிவிஐ தொலைக்காட்சியின் பார்வை நிகழ்ச்சியினை பார்த்தீர்கள். இந்த நிகழ்ச்சி முக்கியமான உலக விடயங்கள் தொடர்பான பார்வையாக வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகின்றது. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம்.